ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பால் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஆக்சுவலாக பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்காக பண்ணேன். ஸோ ஆஸ் ஐ வாஸ் மேக்கிங் திஸ், எனக்கு மகாபாரதத்துலேருந்து இந்த குட்டி கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஐ தாட் ஓகே, லெட் மீ ஷேர் தட் ஸ்டோரி ஒன்லி வித் யூ ஆல் அப்படின்னுட்டு. மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறாரு பீஸ் டாக்ஸ்க்காக. சண்டையெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது துரியோதனா கிருஷ்ணாவை வெல்கம் பண்ணி, நீங்கள் என்னோட தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிராண்டான ஃபீஸ்ட்டு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாரு. பட் கிருஷ்ணா பொலைட்லி டிக்ளைன்ஸ் தட் அண்ட் ஹீ டிசைட்ஸ் டு கோ அண்ட் ஸ்டே வித் விதுரா. விதுரனுக்கும் அவங்க ஒய்ஃப் சுலபா அவங்களுக்கும் கிருஷ்ணர் மேலே பயங்கர அன்பு அண்ட் பக்தி. அண்ட் தே ஆர் வெரி மாடஸ்ட் பீப்புள். அண்ட் கிருஷ்ணரே அவங்க வீட்டுக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருக்கும் தலைக்காலே புரியாது. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அண்ட் கிருஷ்ணா அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க தே வெல்கம் ஹிம் அண்ட் தே ஆஃபர் ஹிம் சம் பனானாஸ். ஸோ இந்த சுலபா வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு கிருஷ்ணர் கொடுப்பாங்க, உரிச்சி கொடுப்பாங்க. பட் அந்த ஹாப்பினஸில், அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த வாழைப்பழத்தோட உரிச்சிட்டு அந்த பழத்தை கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த தொலியை தான் கிருஷ்ணர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அது தோலுன்னு தெரிஞ்சால் கூட அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த மாதிரி கொடுக்கும்போது ரெஃப்யூஸ் பண்ணாமல் அந்த தோலையே எடுத்து சாப்பிடுவார். அண்ட் ஹீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆனால் விதுரன் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹீ வுட் ஃபீல் லைக் எம்பாரஸ்ட். ஐயோ, என்னது இது, இப்படி இது சாப்பிட்றிய கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழத்தையும் கொடுப்பாங்க. பட் கிருஷ்ணா ஆஃப்டர் ஹேவிங் த ஃப்ரூட் as well, he says, எனக்கு அந்த தோல் கூட ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்வார். இன்ஃபேக்ட் பழத்தை விட தோல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்வார். ஸோ இந்த இன்சிடெண்ட்லேருந்து ஆக்சுவலி நமக்கு என்ன டேக்அவே, நம்ம கடவுளுக்கு என்ன கொடுக்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை எப்படி கொடுக்குறோம். லைக் how much of பக்தி we have, how much of love we have for God, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்மளால் ஒரு டம்ளர் தீர்த்தம் தான் பெருமாளுக்கு பிடிச்சி வைக்க முடியும்னா அதை கூட அவர் ஹாப்பியாக எடுத்துப்பார். ஸோ இப்போ இதனால் கிருஷ்ணருக்கே வாழைப்பழம் தோல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இனிமேல் வாழைப்பழம் கொடுக்க வேண்டாம், தோலே கொடுக்கலான்னு டிசைட் பண்ண வேண்டாம். நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய லைக் ஆல்மைட்டி அவரே அவ்வளோ ஹம்பிளாக இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ரெசிபி அண்ட் தி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட்ஸ் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் பிலோ. I shall try to include more such stories in my future videos. Thank you.